கவிதை தொகுதியினை, அதுவும் உத்தியோகபூர்வமான ஒரு நிகழ்விலே ஒரு தொகுதியினை வெளியிட்ட சரித்திரம் என்பது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்றிலே அது சார்ந்த பக்கத்திலே முதன்மையான இது என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த கவிதை நூலை வெளியிடுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் சங்கம் என்கின்ற ஒரு சங்கம் இருந்தது. இன்றைய காலகட்டங்களிலே அவ்வாறான சங்கங்கள் நாங்கள் இருந்த காலகட்டத்தை போன்று உயிர்ப்போடு இருக்கிறதா என்பது ஒரு முக்கியமான வினா. அந்த தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் சங்கத்தினுடைய தலைமை பொறுப்பை நான் தொடர்ச்சியாக ஏற்றிருந்தேன். அந்த சந்தர்ப்பத்திலே தான் நண்பர் நவாஸ் ஷௌகியினுடைய மண்ணில் வேறான என்கின்ற தொகுதி பல்கலைக்கழகத்தினுடைய மாணவருடைய முதலாவது தொகுதியாக தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் வருகிறது. இப்போதும் நவாஸ் ஷௌகியினுடைய மண்ணில் வேறான என்கின்ற தொகுதியினுடைய மூல பிரதி என்னிடம் தான் இருக்கிறது. அதை நான் கடந்த 2 வருடங்களுக்கு முதல் வீட்டில் உள்ள அந்த பொருட்களை ஒழுங்குபடுத்துகின்ற ஒரு நண்பருக்கு நான் வாட்ஸ்அப்பில் அதை அனுப்பி வைத்தேன். இந்த மண்ணில் வேறானா என்கின்ற தொகுதியை நாங்கள் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் சங்கத்திலே செய்த போது நண்பர் நவாஸ் ஷௌகி, இங்கே இருக்கின்ற என்னுடைய நண்பர் உவைஸ், நாங்கள் எல்லாம் பல்கலைக்கழகத்திலே 2வது ஆண்டு மாணவர்களாக இருந்தோம். அப்போது பல்கலைக்கழகத்திலே இருக்கின்ற ஒரு உபவேந்தரை அழைத்து வந்து அவ்வாறெல்லாம் நூல்களை வெளியிடுகின்ற அந்த சரித்திரம் என்பது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே இருந்திருக்கவில்லை. பல்கலைக்கழகத்திலே அகடமிக் சார்ந்த வெளியீடுகளை மாத்திரம்தான் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். மண்ணில் வேறான என்கின்ற அந்த தொகுதி என்பது மருகும் எம்எச்எம் அஷ்ரப் அவருடைய அட்டை படத்தை தாங்கி அவருடைய அந்த விடயங்களை உள்ளடக்கிய ஒரு முக்கிய தொகுதியாக இருந்தது. அந்த தொகுதியிலே நான் ஒரு மாணவனாக இருந்து கொண்டு ஆற்றிய ஒரு உரைதான் இன்று இலக்கிய ரீதியாக பல்வேறு அரங்குகளிலே ஒரு இலக்கிய விமர்சகராக என்னை அடையாளப்படுத்தி இருக்கிறது என்ற பல விடயங்கள் அந்த மண்ணில் வேறான என்கின்ற தொகுதியினூடாக இந்த பல்கலைக்கழகத்திலே நாங்கள் சாதித்திருக்கின்றோம். ஆகவே அவ்வாறான ஒரு நண்பர் இந்த பாடசாலையினுடைய அதிபராக வந்திருப்பது என்பது உண்மையில் இந்த பாடசாலை செய்த பெரும் கைங்கரியம் என்று நான் சொல்கிறேன். ஏனென்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், இந்த பாடசாலையில் இவைகள் அரங்கேறாவிட்டால் எங்கு இவைகள் அரங்கேறுவது என்பது முக்கியமான வினா. நான் இந்த சந்தர்ப்பத்தை கவனத்தில் கொண்டு சுருக்கமாக ஒரு சில விடயங்களை சொல்லலாம் நினைக்கின்றேன். மாணவர்களுடைய திறன், அவருடைய அபிவிருத்தி என்பது இன்றைய புதிய பாடத்திட்டங்கள் அல்லது பாடத்திட்டத்தினுடைய ஏனைய முன்வைப்புகள் இப்போது மாற்றம் அடைகின்ற விடயங்களிலே அவைகளுக்கான முன்னுரிமைகள் வழங்கப்பட்டு கொண்டு வந்தாலும் பாடசாலைகளிலே அவை இப்படியாக உண்மையான முறையிலே அரங்கேறுகிறதா என்பது மிக குறைவாக இருக்கிறது. பாடசாலையினுடைய கலை திட்டத்திலே மாணவர் மன்றங்கள் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் இருந்தாலும் கூட இன்று எத்தனை பாடசாலைகள் அதனை நடத்துகின்றன என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. பொதுவாக பாடசாலையிலே நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வுகளை மையப்படுத்தி, அது ஓஎல்டே, ஏஎல்டே, புலமை பரிசீலனை சார்ந்தது, அல்லது ஓய்வு பெறுகின்ற விழா, அல்லது பதவிகளிலே வைக்கின்றவர்களுக்கான விழா என்று அந்த விழாக்களின் போது மாத்திரம் மாணவர்களுடைய இந்த விடயங்களை அரங்கேற்றுகின்ற ஒரு நிலைதான் எமது இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அதிகமான பாடசாலைகளை அரங்கேறிக் கொண்டு வருகின்றது. ஒரு சில பாடசாலைகள் இவர்களை செய்கின்றன. ஆகவே என்னை பொறுத்தவரையில் நண்பர் நவாஸ் ஷௌகியினோடு அமையப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த மாணவர் மன்றம், நான் நினைக்கின்றேன் இங்கே இருக்கின்ற என்னை விட மூத்த ஆசிரியர்கள் நிறைய இருப்பீர்கள். அந்த காலகட்டங்களிலே மாணவர் மன்றம் என்பதுதான் பாடசாலையில் இருக்கின்ற மாணவர்களுடைய கலை கலாச்சார விடயங்களை, அவர்களிடம் இருக்கின்ற அந்த கலைத்துவ ஆர்வங்களை வெளிக்காட்டுகின்ற முக்கிய சாதனங்களாக இருந்தது. இந்த பாடசாலையில் இருக்கின்ற இவ்வாறான கலை மாணவர் மன்றங்களிலே அரங்கேறிய அந்த மாணவர்கள் தான் இன்று எமது பிரதேசத்தில் மாத்திரமல்ல, நாட்டிலே எந்த துறைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும், அவர் அமைப்பு துறையாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த துறையாக இருக்கலாம்,
ஒவ்வொரு துறைகளிலும் கலை சார்ந்த துறைகளிலே இன்று எந்த மாணவர்கள் மின்னிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் எல்லோரும் இவ்வாறு பாடசாலைகளிலே மாணவர் மன்றங்களிலே அரங்கேற்றப்பட்ட மாணவர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பெரிய விடயங்களை செய்ய வேண்டும் அல்ல. ஒரு மாணவன் இங்கே இருக்கின்ற இத்தனை மாணவர்களுக்கு மத்தியில் இந்த ஸ்டேஜுக்கு வந்து இந்த மேடைக்கு வந்து அவன் ஏதாவது ஒன்றை மொழிந்து விட்டு செல்வானாக இருந்தால் இங்கே இருக்கின்ற இந்த மாணவர் மன்றத்தில் இருக்கின்ற அல்லது இந்த அரங்கேற்ற மேடையிலே இருக்கின்ற முக்கியமான விடயம் என்பது அரங்கேற்றம் மாத்திருந்தான். இந்த விடயம் எப்படி இருக்கிறது, அது சம்பந்தமான விடயங்கள் அவை சிறப்பாக இருக்கிறதா என்பதற்கு அப்பால் ஒரு மாணவனை இந்த மேடைக்கு நாங்கள் எப்போது ஏற்றுகின்றோமோ அப்போதுதான் அந்த மாணவருடைய ஏனைய துணிச்சல், அவன் சமூகத்துக்கு விடயங்களை முன் சென்று இந்த ஆற்றல் என்கின்ற பல விடயங்களை வளர்க்கின்ற ஒரு மேடை தான் இந்த மாணவர் மன்றம் என்ற மேடை. ஆகவே உண்மையிலேயே இந்த பாடசாலையிலே நண்பர் நவாஸ் சௌபி இன்று ஆரம்பித்திருக்கின்ற இந்த கைங்கரியம் என்பது இன்று மாணவர்கள் கையடக்க தொலைபேசிகள் ஏனைய விடயங்கள் சார்ந்த அம்சங்களோடு இன்று தொடர்பாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இவ்வாறான மேடைகளை அமைத்து மாணவர்களுக்கு அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவது என்பது உண்மையில் ஆரோக்கியமான விடயம். அதற்காக எங்களுடைய வலயத்தினுடைய தமிழ்மொழி அலகின் சார்பிலும் வலய கல்வி பணிப்பாளர் அவர்களின் சார்பிலும் வலயத்தின் சார்பிலும் நண்பர் நவாஸ் சௌபி அவர்களுக்கும் இதில் ஏற்பாடு செய்த இந்த பாடசாலையுடைய பிறகு இருக்கின்ற ஆசிரியர்கள், அதில் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து இன்று ஆரம்பித்திருக்கின்ற இந்த ஆரம்பம் என்பது உண்மையில் இங்கிருக்கின்ற மாணவர்களுடைய எதிர்காலத்துக்கான நல்ல விதை என்கின்ற ஒரு விடயத்தை என்னுடைய ஆசையாக சொல்லி இந்த சந்தர்ப்பத்தில் என்னையும் அழைத்து கௌரவப்படுத்தி இவ்வாறான வாய்ப்பினை தந்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.